श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இந்த ருக்குவேதத்துக்கு உண்டான ஒரு மந்திரம், அதே நம்ம சாந்தி மந்திரம் சொல்லணும். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மீமா அனிஷ்டஹ சுதம் மேமா பிரகாசீஹி அனேன அதிதேன அஹோராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மகா உபனிஷத்து, அதில் 3வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்ப்போம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் வேகமாக நம்ம போயிடலாம். 4வது அத்தியாயம் ஆழமாக பார்க்கலாம். இதுவும் ஒரு கதை தான். இதுக்கு முன்னாடி சுகமுனிவரை பற்றி நம்ம பார்த்தோம். வியாசனுடைய மகனாக இருந்து கூட அவர் தனக்கு சம்சாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குருவை நாடி சென்றார். இங்கே இருக்கின்ற ஒரு மாணவன் பேர் நிதாகர். அவர் பேர் நிதாகர். அவர் பேர் நிதாகர். அவர் ஒரு சிறுவன். கல்வி கற்பதற்காக அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறார். அப்பா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். அதை படித்து முடிச்சுட்டு வந்துட்டான். வந்து முடித்தவர், அப்பா நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன், மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். எங்கே போகிறப்பா? நான் தீர்த்த யாத்திரை போக போகிறேன். எங்கெல்லாம் நதிகள், புண்ணிய நதிகள் இருக்குதோ அங்கே நான் செல்லணும். இப்போ நதிக்கரையிலேயே போவாங்களாம். சில சமயம் கங்கை நதிக்கரை ஓரமே நடந்து அந்த முடிவுக்கு போயிட்டு மறுபடியும் நதிக்கரைக்கு ஆரம்பித்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. இது பேர் தீர்த்த யாத்திரைன்னு. நாம் காவிரின்னா காவிரி முழுக்க நம்ம நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படித்துறையில் இறங்கிட்டு தீர்த்தத்தை குளிச்சுட்டு அப்புறம் அடுத்த நதிக்குன்னு போயிடுவோம். கங்கா நதிக்கு தீர்த்த யாத்திரை போகிறவங்க கங்கை கரை ஓரமாகவே போவாங்க. அப்படி ஒரு முறை இருந்தது. அப்படி நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 3.5 கோடி தீர்த்தங்கள் ஸ்நானம் செய்து திரும்பி வந்து புகழ்மிக்க அவர் தமது குருவான ரிபுவை நமஸ்கரித்து தமது விருத்தாந்தத்தை கூறினார். போயிட்டு வந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு டூர் போனதுக்கப்புறம் இங்கே அப்படி பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு அவர் நிறைய சொல்கிறார். அவங்க குரு பேர் ரிபு. இது எப்படி இந்த மந்திரம் சொல்லுதுன்னா, நிதாகோ நாம முனிராட் பிராப்த வித்யஸ்ச பாலக. நிதாகர் என்கின்ற ஒருவன், பாலகன், குழந்தை, வித்தையை படித்து முடித்தான். வித்யஸ்ச பிராப்த, படித்து முடித்தான். விக்ருத தீர்த்த யாத்திரார்த்தம். தீர்த்த யாத்திரார்த்தம் அப்படின்னா தீர்த்த யாத்திரை செல்லும் ஆசைப்பட்டு பித்ரானு அனுஜ்ஞாதவான், தந்தையிடம் அனுமதி கேட்பவனாக இருக்கிறான். ஸ்வயம்னா அவன்.
என்ன பண்ண போகிறான்? சார்த்த திரிகோடி தீர்த்தேஷு ஸ்நாத்வா கிரகம் உபாதக. இவ்வாறு திரிகோடி தீர்த்தம் 3 கோடி. இப்போ 3 கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 கோடி தீர்த்தம் எங்கேயாவது இருக்குதா? கோடிங்கிறது நம்ம எண்ணிக்கையும் எடுத்துக்கலாம், ஒரு முனைக்கு ஒரு முனைன்னு எடுத்துக்கலாம். ஒரு முனையில் அந்த கோடிக்கு போயிட்டு வா இந்த கோடிக்குங்கிறோம் இல்லையா, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். திரிகோடி 3 கோடிக்கும் அவர் போயிட்டு வர்றார். துவங்கி முடித்து மறுபடியும் துவங்க நடத்து வரணும். இப்போ வந்தோம்னா அது எத்தனை 3 கோடிகளை தொட்டா மாதிரி ஆயிடும். அப்படி குளித்து முடித்த பிறகு ஸ்நாத்வா, ஸ்நானம் பண்ணி செய்து முடிது ஸ்நாத்வா கிரகம் உபாகத. கிரகம்னா வீடு, வீடு திரும்பினான். உபாகத ஸ்வதந்தம் கதையாம் ஆச ரிபும். ரிப்பு என்ற குருவுக்கு சென்று வந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். கதையாம அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர் மேலே சொல்றாரு, குரு, நான் தீர்த்த யாத்திரையெல்லாம் நிறைய போயிட்டு வந்தேன், எனக்கு என்ன தோணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. விவேகிங்கிற புத்திசாலிங்க இருக்கிறாங்களே, பெரிய பண்டிதர்கள், எதை கேட்டாலும் அனலிட்டிக்கலாக கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க, புத்திசாலித்தனம் நம்ம மடக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம பார்க்குறோம். அவங்ககிட்ட பேசவே முடியாது. எதை சொன்னாலும் அவங்க தப்பும்பாங்க, முடிச்சுடுவாங்க. நம்மளை அவங்க அறிவை போட்டு நம்மளை மடக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு விவேகிங்கிறார். அவங்க விவேகி, அவங்களுக்கு அந்த படித்த சாஸ்திரம் இருக்குத, அது ஒரு சுமைங்கிறார். கழுத மூட்டை சுமக்குது, அந்த மாதிரி இவன் அறிவை சுமந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்துக்கெல்லாம் நான் விவேகி, நான் பண்டிதன், நான் அதிக ஆராய்ச்சி செய்தவன், இதை கற்றுக்கிட்டவன் அப்படின்னு அவன் சொல்கிறானே தவிர அது அவனுக்கு சுமையாக தான் இருக்குது. அது இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். இத்தனை சுமை எனக்கு எதுக்கு? மண்டை முழுக்க ஆயிரக்கணக்கான சுமையை சுமந்துக்கிட்டு அது எங்கேயாவது வெளியே கொட்டணும், யார் காதுலையே திணிக்கணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாரோ விவேகினக சாஸ்திரம். இந்த விவேகின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சாஸ்திரம், அவன் படித்த படிப்பே பாரம்தான். அது பாரம் சுமக்கிறான். விஷயப்பற்றுடையவர்களுக்கு ஞானம் ஒரு சுமை அப்படின்னு சொல்றார். இன்னொன்று பாரோ ஞானஞ்ச ராகினக. ராகம்னா பற்று. இது வேணும் அது வேணும் இது வேணும்னு எப்பவும் மனசு பரபரப்புன்னு இருக்கும். ஒன்று வாங்கி முடித்த உடனே அப்படியே அமேசானில் தேடிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொன்று ஆர்டர் போட்டுருவாங்க, அப்புறம் இன்னொரு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது போர் அடிக்கும்போது சாப்பிட்ற பண்டெல்லாம் விற்கிறதுக்கு ஒன்று இருக்குது, ஸ்விக்கி அப்படின்னு, அதை தேடிகிட்டே இருப்பாங்க. எந்த ஹோட்டலில் இது வாங்குறாங்க, வடை ஒரு ஹோட்டலில், சட்னி ஒரு ஹோட்டலில், இப்படி ஆர்டர் போட்டு அதை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயப்பற்று இருக்கவங்களுக்கு கடத்தெருக்கு போய் ஆகணும். யாரும் இல்லைன்னா யாரையாவது ஃபோனில் போட்டு பேசணும். பக்தின்னு சொல்லிட்டு கோயில் குளம் போகிறது, அது கூட நேரம் போகிறதுக்கு தான். இவங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புக் பண்ணி வச்சுருப்பாங்க, அன்னைக்கு மட்டும் அங்கே போயிடணும், மற்ற நாளில் போக மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டும் அதை ஃப்ரீ பண்ணி வச்சுருக்குறாங்க. இவங்களை ராகினக விஷயப்பற்று இருக்கவங்க. இப்படி உலகத்தில் விதவிதமான பற்று இருக்குது. பாத்திர கடைக்கு போவாங்க, மளிகை கடைக்கு போவாங்க, ஜவுளி கடைக்கு போவாங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன் இருக்குதான்னு போவாங்க, போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிறது இவங்களோட சந்தோஷத்துக்கு. ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டாங்க, நம்ம முறையாக பத்திரிக்கை வச்சுருக்காங்க, எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு. என்னவோ அவங்களுக்காக வேண்டி இவங்க வேலையெல்லாம் நிறுத்திட்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயாவது கூப்பிட மாட்டாங்களா. இவங்களுக்கு ஞானம் ஒரு பாரம். ஏதாவது நல்ல விஷயத்த, இந்த ஆத்ம ஞானமும் விடுங்க, வேற ஏதாவது நீங்கள் சொல்ல வந்தோம்னா அவங்களுக்கு தாங்கவே முடியாது. எப்படா எழுந்து போகலாம் இந்த ஆளுகிட்ட இருந்து அப்படின்னு தப்பிக்கே பார்ப்பாங்களா. அதனால் அவன் சொல்கிறான், இந்த தீர்த்த யாத்திரையில் கண்டுபிடிச்சான். ஞானம் ச ராகினக பாரோ அசாந்தஸ்ய மனோ பாரோ. சாந்தம் இல்லாதவனுக்கு, மனசில் சாந்தமே இல்லாதவனுக்கு அவன் மனமே அவனுக்கு பாரம். அவன் மனம் அவனுக்கு அழுத்து தான் போட்டு.
ஏகப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள். இந்த மனசை எங்கேயாவது நம்ம வெளியே போட்டுடலாமா? யார் மேலே கோபம், யார் மேலே பயம், எது மேலே வெறுப்பு, எதுலேயும் வந்து பழி வாங்கணும், எதையோ ஒன்றத்தை நாம் காட்டி கொடுத்து மாட்ட வைக்கணும், இப்படின்லாம் எதோ மனசில் வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஒன்றா நண்டா அவங்களுக்கு அந்த அது தூக்கு சுமக்கிறாங்க. இவனை கொண்டு போய் அடையாளமே தெரியாத ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டா கூட அவன் மனசை கழட்டி வச்சுட்டு வர முடியாது. அந்த அற்புதமான ஒரு ஊரில் போயிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவன் மனசில் பாரம் இருக்கும். மனசில் பாரம் இருந்தால் நீ எங்கே போய் வச்சாலும் அந்த இடம் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இவனை கொண்டு போய் வெளிநாட்டில் மிக புகழ்பெற்ற ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு எல்லாரும் இன்பம் அனுபவிக்கின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாலும் இவன் மனம் பாரம் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றுமே அவனுக்கு ருசிக்காது. அல்ல, இவனுக்கு யாருக்கு? இந்த அசாந்தசிய மனம், சாந்தமல்லாதவனுக்கு, சமாதானம் இல்லாதவனுக்கு, பேராசை பிடித்தவனுக்கு, கோபக்காரனுக்கு, பொறாமை பிடித்தவனுக்கு, பயந்தவனுக்கு இதான் அசாந்தின்னு பேர். சாந்தின்னா பயமில்லாத மனசு, கோபமில்லாத மனசு, பொறாமை இல்லாத மனசு, யார் மேட்டும் புகார் சொல்லாத, புறங்கூறுதல். இது ஒரு பெரிய குற்றம். நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. இன்னொருத்தரை பற்றி பேசுவது, அவங்கள மற்றவங்ககிட்ட போட்டு கொடுக்கறது, இது பேர் புறங்கூறுதல்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மனோபாரம். இப்படி இருக்கிற மனசுக்கு சாந்தி ஏற்க, அவங்களால ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அமைதி இல்லாத மனசு, அவனுக்கு அந்த மனசே பாரமா. ஒரு காலம் வந்த பிறகு இது என்ன செய்யுதுன்னே தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது, எதாவது எண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏதோ சிந்தனையில் இருக்கிறேன். சரி, தூக்கம் வர மாட்டதுக்கு நான் எதுவும் என்ன வேணான்னா அப்பவும் கூட என்னென்னவோ எண்ணம் வருது. ஒரு எண்ணம் கிடையாது, எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் ஒரே எண்ணம் திரும்பி 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 வரும். பயம், மகளை பற்றி பயம், கட்டி கொடுத்த இடத்துல வந்து ஏதோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு ஃபோன் வருது, வருது. அடுத்த ஒரு மகள்கிட்டேருந்து ஃபோன் நம்பர் வந்தாலே இவங்களுக்கு ஒரு பயம். இப்படிப்பட்டவங்களுக்கு அதை பற்றியே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது. சில பேருக்கு எந்த எண்ணமும் இருக்காது, ஆனால் தூக்கம் வராது. அப்படி என்ன ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் தூங்கவும் விடாது, எதையும் விற்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்குது இல்லையா? அது பேர் அசாந்தசிய. சாந்தமற்றவனுக்கு மனோபாரம், அவனுடைய மனமே பாரமாக இருக்குது. இந்த பாரத்தை இடத்தி கீழே வைக்க முடியாதான்றதுக்காக யாரையாவது கூப்பிட்டு என் மன கஷ்டத்தெல்லாம் இடத்த வைக்கிறேன் சார், இறக்கி வச்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ மனசெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். அப்போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க கடவுளோ அல்லது குருநாதரோ அவர்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சிட்டோம்னா அதோடு நமக்கு மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கிடும். இவனுக்கு அது செய்ய தெரியாது. அந்த மனபாரத்தை நீக்குவதற்காக அவங்க ஏதாவது பாக்கு மெல்லுவாங்க, போதை மருந்து சாப்பிடுவாங்க, சில சேட்டைகளை பண்ணுவாங்க, ஏதாவது செய்வாங்க, தொடச்சி எடுத்தே தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அனாத்மவிதோ வபுகு பாரோ. இந்த அனாத்மா என்று சொல்லக்கூடிய திருஷ்யங்களை, உலகப் பொருள் மீது உண்மை என்று நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு அவன் உடம்பே அவனுக்கு பாரமாயிடும், அவனுக்கு சரீரமே பாரம். ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு அது கவலை கிடையாது. அவன் சொல்றாரு, யாம் யாம் அகம் முனிஸ்ரேஷ்ட சம்ஸ்ரயாஸ்மி குணாஸ்ரியம். பொதுவாக சொல்லிட்டான். குணம் இருக்கின்ற எல்லா பொருளுக்கிட்டுமே எல்லாமே நமக்கு பாரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு முனிஸ்ரேஷ்ட அந்த அவருடைய குருநாதர்கிட்ட சொல்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் முதல்ல என்ன சொன்னேன்? சாந்தி இல்லாத மனசு, அறிவுக்கு தேக்காத வந்து ஞானமே பாரமாக இருக்கக்கூடிய விஷய சுகம் தேடுறவனுக்கு, இன்னொருத்தனுக்கு விவேகி அறிவாளிக்கு அவன் அறிவே சுமையன், அறிவற்றவனுக்கு அறிவு சுமை. எப்படி இருப்பார்? அறிவாளிக்கு அறிவு சுமையா, அறிவற்றவனுக்கு அறிவு சுமையா இருக்குது. அது கொண்டு போய் கொடுத்தா அவன் தாங்க மாட்டான். ரெண்டு பேருக்குமே அறிவு சுமையாக தான் இருக்குது விஷயம் அவங்களுக்கு தேடுறவனுக்கு.
அப்புறம் சாந்தமில்லாத மனசு. அப்போ புத்தி, விஞ்ஞானமய கோஷமும் மனோமய கோஷமும் யாருக்கெல்லாம் இந்த பாரமாக இருக்குதோ அது காரணம் குணங்கள் அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் குணங்களோ அதெல்லாம் பாரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். குணாஸ்ரியம், குணத்தை கொண்டவைகள் எல்லாருமே துன்பம் தரக்கூடியது, பாரமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு ஒரு இது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நமக்கு துன்பம் தராதது எதுவாக இருக்கும்? பாரம் இல்லாத எதுவாக இருக்கும்? குணமற்றதாக தானே இருக்கும். இப்போ குணம் உடையதெல்லாம் கோபகுணம், பயோகுணம், எந்த குணமாக இருந்தாலும், ரஜோகுணம், தாமச குணம், சத்துவகுணம், இந்த 3 குணங்களுமே கூட சத்துவகுணம் அதிகமான விவேக ஆயிடுவான். ரஜோகுணம் வந்தால் துருதுருட்டி ஏதாவது காரியம் செய்துட்டு இருப்பான். தமோ குணம்னா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்பம் மட்டும்தான் வேணும். துன்பம் தரதெல்லாம் இவனுக்கு இன்பமாக தெரியும். அது ஆபத்துடா, அது வேண்டான்னா அதை தான் அவன் செய்வான். அப்படிப்பட்ட அது தமோ குணம்னு பேர், மோகம்னு பேர். இந்த 3 குணங்களும் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் 3மே பாரங்கள் தான். தூக்க முடியாமல் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். இதுல நம்ம என்ன தெரியும்? குணமற்ற ஒரு பொருள் இருந்ததுன்னா அது நமக்கு எந்த பிரச்சனையும் தராது. அதுக்கிட்ட எந்த குணமும் இல்லை, பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு பொருளும் இல்லை. அப்படிப்பட்டது நிர்குணம் அப்படின்னு பேர். இந்த குணங்களை நாம மனசுல கருதிக்கிட்டே இருந்தால், இந்த குணங்களையே உண்மை நினைச்சு அதன் மீது விருப்பத்தையோ உண்மைத்தன்மையோ வச்சுட்டு இருந்தா என்ன ஆகுங்கிறாருன்னா, தாம் தாம் கிருந்ததி மே திருஷ்ணா தந்தரீம் இவ குமூஷிகா. தந்தரீம் இவன்னா தந்திகளை போல, குமூஷிகா என்றால் எலி. மூஷிகம்னாலே எலி, துஷ்ட எலி. சுமூஷிகான்னா நல்ல எலி. சூ போட்டோம்னா நல்லதுன்னு அர்த்தம். அவங்க பூர்ணிமா கூட சொன்னாங்க இல்லையா, என்னங்க குமதி. மதினாக்கா அறிவு, குமதினா முட்டாள், அது முடக்குவாதம் பேசுகிறவன், அவனுக்கு குமதி. அப்போ நல்லது பேசுகிறவனுக்கு சுமதி. சரி, குழந்தைங்களுக்கெல்லாம் சுமதின்னு பேர் வைக்கிறேன், குமதின்னு பேர் வைக்க மாட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ கூ போட்டிருக்காங்க. குமூஷிகா அப்படின்னா இந்த குறும்புக்கார எலி இந்த வீணை தந்தியெல்லாம் கடிச்சிடுமா. வீணை எவ்வளோ பேர்பட்ட ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவி. தந்திரியும் இவ குமூஷிகா. இந்த துருதுருன்னு இருக்க எலி எங்கே வேணா போகும். அந்த வீணையில் ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் கொடன்னு போய் படுத்துட்டு இருக்கோம். அது சும்மா இருக்குது, அது வெளியே வந்து தந்தியெல்லாம் வெட்டி விட்டுடும். அப்படி இருக்கிற மாதிரி இந்த குணத்திரயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம், அது மேலே திருஷ்ணா ஆசை வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த தந்தி அருந்த வீணை மாதிரி தான் அவஸ்தைப்படுவான். இந்த ஆசைங்கிறது தந்தியை, இந்த வீணையை தந்தியை அறுக்கிற மாதிரி நம்மளை அறுத்து போட்டுரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சர்வ சம்சார துக்கானாம் திருஷ்ண ஏக தீர்க்க துக்கதா. எல்லா சம்சாரங்களுமே துக்கம் தருவது தான். சம்சாரங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? திருஷ்யம்னு சொன்னோம். எதெல்லாம் தோன்றுதோ அது குணம், தோன்றாதது எப்போ? நிர்குணம். இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். தோன்றாததுக்கு குணமே இருக்காது. குணம் வந்துருச்சுன்னா தெரிஞ்சிடும், தோன்றிடும். குணம் இல்லாத வரைக்கும் நமக்கு அதை நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கவே முடியாது. குணம் இருந்தால் நமக்கு தெரியும். நமக்கு என்ன உதாரணம் சொல்லுவோம்? என்னம்மா? கேஸ். இப்போ கேஸுக்கு குணம் இல்லை, வாசனைங்கிற குணம் இல்லை. அது நமக்கு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்பிஜி கேஸ். அதனால அவங்களுக்கு ஒரு குணத்தை போடுறாங்க. ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கலந்துட்டோம்னா அது தெரியுது. அப்போ ஒரு பொருள் தோன்றணும்னா அதுக்கு ஒரு குணம் இருந்தால் தான் தோன்றும். இப்போ நிர்குணம் நமக்கு தோன்றாது. இந்த குணம் எல்லாமே தொந்தரவு தரக்கூடியது, ஆசையை தரக்கூடியது. அவர் சொல்றாரு, எதெல்லாம் குணமோ அதெல்லாம் ஆசையை தரும். ஆசை தந்தா அது இந்த எலி மாதிரி நம்மளை குதறிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தீர்க்க துக்கதா, கடைசி காலம் வரைக்கும் அது துக்கம் தான் தரும்
இதெல்லாம் நமக்கு இந்த உபனிஷத்து எப்படி நமக்கு சம்சாரத்தை வர்ணிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். விஷம் விஷய வைஷமியம் ந விஷம் விஷம் உச்சதே சொல்றாரு. இந்த வைஷமியம் விஷயங்கள் தான் வைஷமியம். விஷயம் விஷயம்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு நம்ம தமிழ்ல நம்ம விஷயம்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏதோ தகவல் அப்படின்ற அர்த்தம் சொல்றோம் இல்லையா? உண்மையிலே விஷயம் அப்படின்னு என்னன்னு சொன்னா, கண்ணுக்கு எதெல்லாம் தென்படுதோ அதெல்லாம் கண்ணுக்கு விஷயம். காதுக்கு என்னெல்லாம் கேட்குதோ அது காதுக்கு விஷயம். நாக்குக்கு எதெல்லாம் ருசிக்குதோ அது நாக்குக்கு விஷயம். இப்போ விஷயம்னா புலன்களுக்கு எது தட்டுப்படுதோ, புலப்படுவதுக்கு பேரு விஷயம். புலன் எங்கிட்ட இருக்குது? புலப்படுவது புலனுக்கு படணும், கண்ணுக்கு படணும், காதுக்கு படணும், நாக்கு படணும், அதெல்லாம் புலப்படுதல்ங்கிறாங்க. அந்த புலப்படுறதுக்கு சமஸ்கிருதத்தில் விஷயம்னு பேர். அவர் சொல்றாரு விஷயம் எல்லாமே விஷம் தாங்கிறார். அது விஷம். விஷத்தை நம்ம விஷம்னு சொல்லக்கூடாது. நான் விஷம் விஷம் உச்சியதே. விஷத்தை போய் நீ விஷயம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது விஷயமே இல்லை. ஒரு விஷம் இருக்குதுன்னு வைங்க, சயனைடோ லிலி பாஷானமோ இருக்குதுன்னு வைங்க, அது விஷயம் தெரியுது இல்லை, யாராவது அதை எடுத்துக்குவாங்களா? அதாவது சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு அது விஷயமா? அதனால விஷயம் விஷயம் இல்லாததாக இருப்பதனால விஷம் விஷம் இல்லைங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? விஷத்தை யாரும் விஷயம்னு சொல்ல வேண்டியதில்லை, யாரும் அது விஷயம் இல்லை. ஆனா விஷயம்தான் நமக்கு விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது உண்மையிலே அதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. விஷமெல்லாம் விஷமல்ல, விஷயங்களே விஷம் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஷம் விஷ வைஷமியம் ந விஷம் விஷம் உச்சியதே. விஷயங்கள் தான்ப்பா விஷம், விஷம் விஷம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஏன்னா அது விஷயம் ஆகிறது இல்லை. இங்கே சைனைடை வச்சிருக்கேன்னு வைங்க, சைனைடை ஏதாவது துவைச்சி வச்சிருக்குன்னு வைங்க, சைனைடுன்னு சொல்லிட்ட பிறகு யாரோ கண்ணில் பார்ப்பீங்களா, காதால் கேட்பீங்களா, நாக்கால்? உங்களுக்கு விஷயமே இல்லை இல்லையா? அதனால அந்த விஷயமா வராதனால அது விஷம் அல்ல அப்படின்னு ஒரு உபனிஷத்து அப்படி சொல்லுது. ஜன்மாந்தரக்னா விஷயம் ஏக ஜன்ம ஹரம் விஷம் இது மே தோஷ தாவாக்னி தத் சே சம்பிரதி சேதசி. இந்த விஷம் கூட ஒரு ஜென்மத்தை தான் அழிக்கும். ஏதோ விஷயம் சாப்பிட்டான், விஷத்தை சாப்பிட்டான், இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். ஆனா விஷயம் இருக்குதே, ஜன்மாந்தரங்கள், எல்லா ஜென்மங்களையும் உனக்கு விஷமாகத்தான் இருக்கும். நிஜமான விஷம் ஒரு பிறவியா இருக்கும். ஆனா விஷயங்கள் எல்லா பிறவியும் அறுத்து அறுத்து மறுபடியும் பிறவி தரும் அப்படின்னு சொல்றாரு. எனவே குருவே அத்தக மோம் போதயாசு, எனவே நான் ஞானத்தை அறியும் பொருட்டு தொம் வை குரோ தத்துவ ஞானேன தொம் வை குரோ அதக மாம் போதயாசு. எனவே குருவே, நீ ஞானத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு, அந்த நிர்குணமாக இருக்கின்ற அந்த பொருளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன் அப்படின்னு குரு கிட்ட ஒரு தீர்த்தையாய் போட்டதெல்லாம் கதையை சொல்லி, விஷயங்களெல்லாம் குண சம்பந்தமானது. அதனால தான் நிஸ்திரைகுண்ய பவ அர்ஜுனா அப்படிங்கிறார். ஏ அர்ஜுனா, 3 குணங்களை விட்டவனாக இரு. நிஸ்திரைகுண்யம், 3 குணங்களையும் விட்டவனாக இரு. விஷயங்களை விட்டுவிடு, விஷயப்பற்றை கொள்ளாதே அப்படின்னு அவர் சொன்னார். அதை இவன் சொல்றான், எனக்கு அந்த நிர்குண வஸ்து என்னன்னு சொல்லுங்க, இந்த விஷயத்தை அடியோடு விட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப பார்த்தது நம்ம 3வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் ஞானிகளில் சிறந்தவனே நிகாதா. குரு பேசுறார். ஏ நிகாதா, ஞானிகளில் சிறந்தவனே, உனக்கு நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு?
நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது? விஷயம் எல்லாமே விஷம்னு தெரிஞ்சுக்கிட்ட. விஷயம்ங்கிறது என்னென்ன? நம்ம எதெல்லாம் புலப்படுதோ, எதெல்லாம் குணமோ அதெல்லாம் விஷயம். இவங்களுக்கு புரியலன்னா உங்களுடைய உடம்பே விஷம்தான். உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் விஷம். மனைவி, மக்கள், உறவினர், உங்களுடைய பொருளாதாரம், செல்வம், செருக்கு, புகழ் எல்லாமே சுகம் தருவதாக தருகின்ற விஷயங்கள். இது எல்லாமே மூன்றாக தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே மூன்றாக தான் இருக்கும். கார் தருகின்ற சுகம் எப்படிப்பட்ட சுகமாக இருக்கும்? தமோகுண சுகமாக இருக்கலாம். ஒருத்தனுக்கு அவன் கார் வச்சிருக்கிறத அவன் அறிவை மழுங்கடிச்சிடும். அதை வச்சே பேசிக்கிட்டு இருப்பான். அதில் ஏகப்பட்ட துன்பங்களை அவன் அனுபவிப்பான். அவனுக்கு தெரியாது. இந்த காரை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அது ஒரு தமோகுண சுகம். சில பேர் ரஜோகுண சுகம். அந்த காரை வச்சுக்கிட்டு ரேஸ் ஓட்டுவாங்க. இவன் காரை வச்சுக்குவான், ஊருக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பான், எடுத்து வெளியே ஓட்ட மாட்டான். அது இருக்குதுங்கிற ஒரு தைரியம். 2 வீலர் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறான். பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த 2 வீலர் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கான். காரு வாங்கி வச்சிருக்கிறான், எடுக்கிறதே கிடையாது. ஏன்? அப்போ அவனுக்கு ஒரு தமோகுண சுகத்தை தருது ஒரே விஷயம். இன்னொருத்தனுக்கு கார் கொடுக்குறாங்க, அவனுக்கு ரஜோகுண விஷயமாயிடுது. அவன் என்ன பண்ணுறான்? எந்நேரமும் கார் வாங்கி கொடுத்தீங்க, வீட்டிலே தங்குறதுல நேரம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதே காரு இன்னொருத்தனுக்கு சத்துவகுண விஷயமாக இருக்கலாம். அவன் அந்த காரை எப்போ வேணுமோ அப்போ பயன்படுத்துகிறான், எதற்கு வேணுமோ அதுக்கு பயன்படுத்துகிறான். தெருமுனையில் கடைக்கெல்லாம் யாரும் கார் எடுக்க மாட்டாங்க, ஆனால் புதுசாக கார் வாங்கினா எடுப்பான். இதுக்கெல்லாம் கூட கார் ஆடுங்க. சத்துவ குணத்துக்கும் அது சுகம் தரும். சில பேருக்கு அந்த கார் எப்படிப்பட்ட காரு? 4 சக்கரம், ஒரு என்ஜின், ஸ்டியரிங் வீல், அதுதான் அவனுக்கு கார். அதுதான் சத்துவ குணம். ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு அது ஸ்பீடு கார். தமோ குணவனுக்கு ஒரு யூஸும் இல்லை, ஆனால் காஸ்ட்லி கார். அப்படி இப்போ எல்லா விஷயமே 3 குணமாக தானே இருக்குது. அப்போ மனைவியும் அப்படி தானே, கணவனும் அப்படி தானே, ரஜோகுணமாகவும் சத்துவகுணமாகவும் இருக்கலாம். இல்லை எல்லாருக்கும் எல்லா குணமும் வந்துருமான? எல்லாமே குணசமயம் இருக்கிறதான் இருக்குது. இப்படின்னு புரிவதனால ஒட்டுமொத்த சிருஷ்டியுமே நமக்கு குண சம்பந்தமானது. ஏன்னா பிரகிருதி முக்குணமான பொருள். பிரகிருதியினால் உண்டாக்கிக்கிட்ட மாயாவினுடைய முக்குணத்தின் தானே அனைத்தும் உற்பத்தியாக இருக்குது. அப்போ எவ்வளோ புத்திசாலியாக அவன் கேட்குறான் பாருங்க. கேள்வியே நமக்கு ஞானத்தை தர்றதுனால இந்த பையன் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கிறான். அதனால சொல்கிறாரு, நிகாத தவ நாஸ்தி அந்யத் நியாயம். வேறிய அந்யத் நியாயம், இன்னொன்று புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, நாஸ்திங்கிறார். நாஸ்தி அந்யத் நியாயம். நீ இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஏதாவது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறியா அப்படின்னு குருவே ஆச்சரியப்படுறாரு. ஞானவதாம் வர. ஞானவதாம்னா ஞானத்தை பெற்றவர்கள் இருக்கிறாங்களா, ஞானிகள். அதில் நீ வரன்னா உயர்ந்தவன். வரிஷ்டன் வரேண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக வரண்யம் வரிஷ்டம். நீ ஞானதாம் வர, ஞானத்தை பெற்றவர்களே பெரியவனா இருக்கிறடா. உன் கேள்வி எனக்கு மலைப்பா இருக்குது, இவ்வளோ துல்லியமா நீ பேசுறியே. பிரஜ்ஞயாத்வம் விஜானாசி ஈஸ்வரானு கிருஹீதயா. ஈஸ்வரன் அனுக்கிரகத்தினால நீ துவம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. சித்த மாலின்ய சஜ்ஞாதம் மார்ஜயாமி பிரமம் முனே. உன் மனதில் இருக்கக்கூடிய மாலின்யம், அசுத்தங்கள், கிலேஷங்கள்னா சொன்னாங்க, அவற்றை எல்லாம் நீ மார்ஜயாமி. மார்ஜனம் அப்படின்னா பெருக்கி தள்ளிட்ட. உங்ககிட்ட எந்த அழுக்கும் இல்லை, மன தூய்மை இருக்கிற. இந்த இப்படிப்பட்ட மனசு எப்படி வரும் அப்படின்னு அவர் சொல்றார். மோட்சத்வாரே துவாரபால சத்வாரா.
மோட்சத்தை செல்வதற்கு ஒரு வாயில் இருக்கிறது. மோட்சம் செய்வதற்கு ஒரு வாயில். அது வைகுண்ட பதவி போறவங்களுக்கு அது ஒரு கதை வச்சிருக்கிறாங்களே. எந்த பக்கம் வச்சிருப்பாங்கம்மா? கோயில்ல வடக்கு மாதிரி அது வழியா உள்ள வருவாங்க. அது வந்து மோட்ச துவாரம்னு அவங்க நினைக்கிறாங்க. பரமபதம். உண்மையிலே நம்முடைய மோட்சங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன இப்ப சொல்ல வேண்டாம். அந்த மோட்சம்ன்ற போறதுக்கு துவாரம்னா வழி. அதுக்கு 4 காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்க அனுமதிச்சாதான் மோட்சத்தை அடைய முடியும். அப்ப 4 காவலர்கள் தாண்டி போனாதான் மோட்சம் கிடைக்கும். அப்ப மோட்ச துவாரம் அங்க காட்டி கொடுத்துட்டாரு. அங்க 4 பேர் நிக்கிறாங்க. அவங்க யாரு? சதுர்த்த 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு சொல்றாரு சத்வாரான் 4. மோட்சத்வாரே துவாரபால சத்வாரா பிரகீர்த்திதா சொல்லப்படுகிறார். பிரகீர்த்தினா 4 பேர் இருக்குதா சொல்லப்படுகிறார்கள். சமோ விசாரக சந்தோஷ சதுர்த்த சாது சங்கமக அப்படின்னு 4 சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சமம், விசாரம், சந்தோஷம், சத் சத் சாது சங்கமகம். அது வந்து சதுர்த்தம், 4ஆவதாக அப்படின்னு சொல்றாரு. இது 4ம் 4 காவலாளிகளா. இந்த நாவலாளி இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, சமோங்கிற காவலாளி என்ன சொல்றாரு? உங்ககிட்ட சமம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்னங்க? உன் மனசு அடங்கி இருக்குதா அப்படின்னா என்னங்க? மனம் அலைப்பாயுதா? அப்படிலாம் இல்லைங்க. மனம் எல்லாருக்கும் அலைப்பாயுது. ஒரு இடத்துல இல்லாம போகுது. அது எங்க போகுது? மனம் ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது அப்படின்னா, எங்க போகும்? கழுது கேட்டா குட்டி செவரு. எங்க போகும்? 16 வயசு 15 வயசு பையன் விட்டவொடனே, ஸ்கூலுக்கு விட்டவொடனே நம்ம வீட்டுக்காக வரான். எங்கே தெருமுனையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அங்கே இருப்பான். அவனுடைய குட்டி செவர் அங்கே. இன்னொருத்தர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு, அவர் எங்கே போவாங்க? சீட்டாடு கிளப்பு தான் அங்கே போவாங்க. இப்போ அது மாதிரி இருக்கான்னு தெரியல. நாங்கள்லாம் இருக்கும்போது அது ஒரு இடம், திண்ணையில் அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க. இந்த மனம் எது விருப்பப்படுதோ அங்கே போய் ஒட்டிக்கும். அது ஏன் நினச்சிட்டு இருக்கோம்? மணி 4 ஆச்சுன்ட்டு இதோ வந்துட்டேன். அப்புறம் கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூப்பிட்றாங்க. எல்லார் மனமும் விருப்பமான இடத்து. ஒருத்தனுக்கு கோயில் மேலே போகிறான், ஒருத்தன் வந்து இப்போ நண்பர்கள் குழாமோட சுற்றிட்டு போகிறான். இப்படின்னு இருக்குது இல்லையா? எந்த மனம் இங்கே வெளியே போகலையோ அது சமம்னு அர்த்தம். அந்த மனசுக்கு ஞான உபதேசம் எட்டும். அவனை உட்கார வச்சிருந்தா மனம் எங்கேயோ போயிருக்கும். இங்கே சொன்னப்பட்டது அலுமன் சலீஸெல்லாம் உள்ளே போகாது. மனம் எங்கேயோ போகிட்டு. முதல்ல ஆளு உனக்கு மனம் அடங்குச்சா? மனதுக்கு பற்று விட்டுச்சா? விஷயங்களை தானே ஓடுது. துர்விஷயம் போகும், நல்ல விஷயத்துக்கும் போகும். சமம் இருக்குதா அப்படிங்கிறார். அடுத்தது விசாரம். எதையுமே ஏத்துக்காம விசாரிக்க தன்மை இருக்குதா? இப்ப நமக்கு காலையில கொஞ்ச நேரத்துக்கு 4 மணிக்கு ஒரு விசாரம் பண்ணோம். தோற்றம் என்பதை பத்தி விசாரம் பண்ணோம். எவ்வளவு விஷயம் அதுல இருந்தது பாத்தீங்களா? தோன்றுவதெல்லாம் திருஷ்யங்கள். அது அசத்தாக இருக்கும், அச்சித்தாக இருக்கும், துக்ககரமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் பாருங்க. இது பேரு விசாரணை. விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். அந்த அறிவு இருக்கணும். அது 2வது காவல்காரன். சரி, மனம் அடங்கிடுச்சு, புத்தி இருக்குதா? அது சொல்லு. மனதுல குழப்பம் இல்லை, தெளிவு இருக்குது. ஆனால் புத்தி ஷார்ப்பா இருக்கணும். சில பேர் மனம் அடங்கி இருக்கலாம், சாதுவா இருக்கலாம். ஆனா எது சொன்னாலும் புரியாது. அவங்க விளக்க சொல்ல முடியாது. 1 மணி நேரம் அவங்களுக்கு விசாரம் பண்ணி சொல்லி முடிச்ச பிறகு, அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க முதல்ல அது சொல்லுங்க. அடப்பாவி, இவ்வளவு நேரம் நாம் சொன்னோம், நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? சில பேர் அவங்க குறியா அதை தான் வச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் நம்ம பேசினாலும் என்கிட்டயே வந்து பேசுவாங்க. 1/2 மணி நேரம் பேசி முடிச்ச பிறகு பேசுனதை பத்தி ஒன்றும் பேச மாட்டாங்க, வேற விஷயம் கேட்பாங்க. அப்ப மனசுக்குள்ள இவ்வளவு நேரம் எப்போ ஒரு வாயை மூடுவாரு இந்த கேள்வி கேட்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அது பேரு விசாரம். விவேக புத்தி இருக்குதா? வைராகியம் இருக்கிறதா?
சந்தோஷம். சந்தோஷம்னா திருப்தி. இது ஞானத்தினால வந்த திருப்தி இல்லை, பற்று இல்லாமல் இருப்பதனால ஒரு திருப்தி இருக்கிற நிலைக்கு சந்தோஷம்னு பேர். அந்த சந்தோஷங்கிற திருப்தி அடைஞ்சது, மனமும் அடங்கியிருக்கும், இந்த விசாரமும் சீக்கிரமே வந்துடும். அதனால சந்தோஷம். நான்காவதாக சாது சங்கமம். நீ இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ போறியா, அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறியா, சத்சங்கம் கேட்டிருக்கிறியா அப்படின்னு இந்த 4 பேருக்கு பதில் சொல்லிட்டோம்னா மோட்சத்துக்கு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு குருநாதர், ஏகம் வா சர்வ யத்தனேன சர்வம் உத்ருஸ்ய சம்ஸ்ரயேத். சர்வ யத்தனேன எல்லா முயற்சியுடன், என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சியோட, யத்தனம்னா முயற்சி உடன், ஏகம் வா இந்த 4 ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டா கூட போதும். சர்வம் உத்ருஸ்ய மீதி எல்லாம் தானா கூடவே வந்துடும். மனமடக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா விவேகம் வளர்ந்துடும். ஏன்னா விவேகத்தினால்தான் மனமே அடங்கும். விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சாதானே இது பிரயோஜனம் இல்லாதது, இது தோற்றம் மாத்திரம், இது சுகம் தராதது, துக்ககரமானது அப்படின்னு நீயே சொல்லிட்ட. எப்படி சொன்னா, விஷயங்கள் எல்லாம் விஷம்ங்கிற, விஷம் இல்லைன்னு. அப்புறம் உனக்கு மனம் அடங்கியிருக்கும். இந்த விசாரம் வந்தவனுக்கு மனம் அடங்கியிருக்கணும். மனம் அடங்கி எப்பவும் சாது சங்கம் தான் போடுவோம் தவிர அசாது சங்கம் போக மாட்டாங்க, மற்ற கூட்டத்துக்கும் போவானா. அப்போ ஒரு குணத்தை நாம் பிடித்து கொண்டால் மற்ற எல்லா நற்குணமும் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏகஸ்மின் வசகே யாந்தி சத்வாரோ அபி வசங்கதா. ஒன்றை வசப்படுத்தி விட்டால், ஏகஸ்மின் வசகே ஒன்றை நாம் வசப்படுத்தி விட்டால், யாந்தி மற்றெல்லாம் இழுத்துக்கலாமா. என்னென்ன சத்வாரோ அந்த 4ம் கூட, சங்கதா உங்களுக்கு வசப்பட்டு விடும், வசங்கதா உன் வசப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திரைஹி சஜ்ஜன சம்பர்க்க பூர்வைகைச்ச தபோதமை. சஜ்ஜன சம்பர்க்க பூர்வைகைச்ச தபோதமை. இந்த சாஸ்திரமும் சஜ்ஜன சம்பமும் பூர்வமும் சொல்லக்கூடிய அந்த சமமும் எல்லாமே உடனடியாக வந்துவிடும். ஆதவ் சம்சார முக்கியார்த்தம் முதலில், ஆதவனா முதலில், சம்சார முக்கியார்த்தம் பிரஜ்ஞாம் ஏவ அபிவர்த்தையேத். முதலில் இந்த சம்சாரத்தை நாம் தொலைத்து விட வேண்டுமென்றால் இதற்கு ஒன்றே ஒன்று, பிரஜ்ஞாம் ஏவ, உன்னை பற்றிய ஞானத்தை பெறுவது மட்டும்தான். பிரஜ்ஞாம் ஏவ அபிவர்த்தையேத், அதை மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த மோட்சம் என்பது என்ன? தன்னை பற்றிய ஞானம்தான் என்று அவர் சொல்லிட்டாருங்க. ஸ்வ அனுபூதைச்ச சாத்திரஸ்ய குரோச்சைவ ஐக்கிய வாக்கியதா. இந்த குரு முனை வழியாக ஐக்கிய வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய வாக்கியம்ங்கிறது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் ஐக்கிய வாக்கியம். ரெண்டுத்தையும் ஐக்கியம் பண்ணுது, ஒன்றாக்கி காட்டுது. இறைவனும் ஜீவனும் ஒன்று, அதனால ஐக்கிய வாக்கியம் அப்படின்னு பேர். குரோ சைவ ஐக்கிய வாக்கியதா, குருவிடமிருந்து ஐக்கிய வாக்கியத்தை முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் ஸ்வனுபூதச்ச, அனுபவத்தாலும் விசாரணையினாலும் நீயும் விசாரணை பண்ணணும். அப்போ சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனமும் செய்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஸ்வ அனுபூதைச்ச சாஸ்திரஸ்ய குரோர் ஐக்கிய வாக்கியதா அப்படின்ற ஒரே வாக்கியத்தில் அடிச்சு முடிச்சிடும். சிரவண மன நித்தியா 3த்தையும். இதன் மூலம் நீ அந்த மோட்ச துவாரத்தை அடைந்து விடுவாய். யஸ்ய அபியாசேன தேன ஆத்மா சததஞ்ச அவலோக்கியதே. இந்த அபியாசத்தை அவன் தொடர்ந்து செய்ய செய்ய இந்த தோற்றத்தை அவன் விசாரித்து கொண்டே இருக்கிறான். தோன்றுவதெல்லாம் என்ன, தோன்றுவது எது? ஏதோ ஒன்று தான் தோன்றுது. தங்கம் தான்
வளையலாக தோன்றியிருக்கிறது. அப்போ தோன்றுவது எது? வளையலா தோன்றுவது எது? தங்கம். வெள்ளியா தெரிவது எது? சிப்பி. அப்படின்னு எதை பார்த்தாலும் தோற்றத்தை தாண்டி தோற்றத்துக்கு பின்னால் இருக்கின்ற தோன்றாத ஒன்றை நாம் கண்டுபிடிக்கணும். அந்த அபியாசத்தை நீ தொடர்ந்து செய்தால் தேன ஆத்மா சததஞ்ச அபலோக்கியது. எல்லா சததம்னா பார்க்கின்ற அனைத்துமே ஆத்மாவாகவே அவன் அவலோக்கியம் பார்க்க ஆரம்பித்துகிறான். நான் தான் இப்படி தோன்றிக் கொண்டிருக்கிறேன், நான் தான் மனமாகவும் புத்தியாகவும் உடலாகவும் தோன்றுகிறேன், நான் தான் இந்த உலகமாகவும் தோன்றிக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் தெரிஞ்சான். அவலோக்கியதே அப்படின்னு ரொம்ப சுருக்கமா ஞானத்தை உபதேசப்படுத்திட்டார். இப்படி தாண்டா கிடைக்கும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றார். சங்கல்பா சந்ததான வர்ஜனம் சேத் பிரதிக்ஷணம். சங்கல்பாசானு சந்ததவ் வர்ஜனம் சேத் பிரதிக்ஷணம். பிரதிக்ஷணம்னா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு வினாடியும். சங்கல்பாசானு சந்ததான சங்கல்பங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குமா, அது சந்ததானம் சொல்றாங்க. சந்ததின்னா ஒன்று விடாமல் அடுத்தடுத்து வருது. அப்பா மகன் பேரன் அப்படியே வந்துடுது. இது பேர் சந்ததின்றோம். சங்கல்ப சந்ததி அப்படின்னா எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். எந்நேரமும் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். தேவை முடிஞ்சா மாதிரியே தெரியாது. ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவோம், 2 நாள் கழிச்சு வந்து நிற்பாங்க. சார் இது வந்து தேவை சார், அது கொடுத்து அனுப்பிச்சிடும், 2 நாள் கழிச்சு வந்து நிற்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ தான் அது தேவை முடியும்? எப்போ நீங்கள் தேவைப்படாத இருப்பீங்க அப்படின்னா இல்லை. இந்த தேவைகள் எப்பொழுதுமே சந்ததியாக வருது. இந்த தேவைகளுக்கு காரணம் இந்த சங்கல்பம். எனக்கு இது தேவைன்னு நினைக்கிறேன் பாருங்க, அது ஒரு எண்ணம் ஆயிடுது இல்லையா? இந்த எண்ண தொடர்ச்சியை தான் சங்கல்பசானு சந்ததான. இது தொடர்ந்து வருகின்ற இந்த சங்கல்பங்கள் எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? வர்ஜனம் சேத் பிரதிச்சனம். ஒரு எண்ணம் வந்துருச்சா அந்த நிமிஷமே அது வெட்டிடணுமா. அது அவர் சொல்றார். எண்ணங்களை எல்லாம் தோன்றும் பொழுதே பிரதிச்சனம், அந்தந்த நிமிஷமே அவற்றை நாம் துறந்து விடணும். இது எல்லாமே இருந்துக்கலாமே அப்படின்னு. இப்போ தேவைன்னு சொல்றாங்க, அது இல்லாமல் கூட இருந்தாங்கல்ல. இப்போ இன்னைக்கு தேவைன்னு சொல்றாங்க, நேத்து அது இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அது இல்லாத போது நீ இருக்கிறல்ல, அப்புறம் ஏன் தேவைன்னு சொல்ற? இல்லை சார், சரி தேவைன்னு கொடுத்த பிறகு அவங்க இருந்தவள் ஆகிட்டாங்கன்னா இல்லை, மறுபடியும் இல்லாதவள் ஆகிட்டாங்க, மறுபடியும் இன்னொன்று தேவைங்க. இப்போ எப்பவுமே இல்லாமையே தன்னுடைய தொடக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறதுனால தேவைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் யோசனை பண்ணி பார்க்கலாம், இது இல்லாமல் நேற்று இருந்தேனே, கார் இல்லாமல் நேற்று இருந்தேன், சைக்கிள் இல்லாமல் இருந்திருக்கிறேன், இந்த துணி இல்லாமல் இருந்திருக்கிறேன், எதுவும் இல்லாமல் நான் இருக்கிறேன். ஆழ்ந்த தூக்கத்தில் ஒன்றுமே இல்லை, நான் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இல்லாமல்லாம் நான் இருக்க முடியாதுன்ற எண்ணம் வந்துருச்சே. முடித்த உடனே இது இருக்குதா அது இருக்கா, கண்ணாடி முதல்ல இருக்குதான்னு கேட்கணும், தலை முதல்ல இருக்குதான்னு தொட்டு பார்ப்பாங்க சில பேர். இது எல்லாமே இருக்குதான்னு தேடி தேடி பார்க்குறோமே. நம்ம இதெல்லாமே இருக்க முடியும்னு ஏன் கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறோம் சொல்கிறாரு. அதனால் இந்த தேவைங்கிற சங்கல்பங்கள் தோன்றும் பொழுதே அந்த க்ஷணமே அதை வெட்டிடு. இந்த நிலைதான் மனோநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை நாம் பிராணபந்தனம் பண்ணுறதோ வலுக்கட்டாயமாக நிறுத்துறதோ யோக பயிற்சினால் நிறுத்த வேண்டாம். இந்த சங்கல்பங்களை அப்பப்போ துறப்பது தான் அமனிய பாவம், மனமற்ற நிலை. அது பேர் கரோஷி தத் அச்சித்தத்துவம் அப்படிங்கிறார். தத்து அச்சித்தத்துவம். அச்சித்தத்துவம்னா சிந்தனையற்ற நிலை. எந்த மனத்தில் எண்ணங்களே ஓடாமல் எந்த எண்ணத்தையும் வெட்டி அப்பவே கொண்டு போயிடுறது. இந்த பிராப்த ஏவாசி பாவனம், இந்த நிலைதான்
அச்சித்தத்துவம்னு சொல்லக்கூடிய மனமற்ற நிலை என்று அவர் ஒரு முடிவை சொல்றாரு. ததேவ கேவலி பாவம், இதைத்தான் கைவல்யம்னு சொல்றாங்கப்பா. இந்த ஆசைகளெல்லாம் விட்ட நிலை தான் கைவல்யம். கைவல்யம்னா கேவலம், தான் மாத்திரம் இருக்கிறது. அப்போ வேணும்னு சொன்னா தனக்கு இன்னொன்று வேணுன்ற மாதிரி தானே. இப்போ தான் மாத்திரம் இருக்குது என்ன, எதுவும் தேவையில்லைன்னு சொன்னா தான் மாத்திரம் இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறார. அவர் எதில் தான் ஆனந்தம் கொடுப்பாருன்னா தான் மாத்திரமா இருந்தார். அவர் தான் மாத்திரமே ஆனந்தமா இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்துக்கு அவரே போதும் அப்படிங்கிற நிலை பேரு கைவல்யம் அப்படின்னு. ததேவ கேவலி பாவம் என்று இந்த 4வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நம்ம அடுத்த வகுப்புல 4வது அத்தியாயத்தில் 2வது மந்திரத்தை பார்ப்போம். அது ரொம்ப நல்லா அழகா இருக்கும்.